அந்த காடு சாதாரண காடு அல்ல. அங்கே நடக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு கதையை எழுதியது. மரங்களில் தொங்கிய பொம்மைகள் குழந்தைகளைக் கண்டதும் மெதுவாக கண்ணிமைத்தன. பூக்கள் திறந்து வண்ண ஒளியை பறக்கவிட்டன. 4 குழந்தைகள் அந்த மாயப்பாதையில் நின்றனர். அவர்களுக்கு முன் சந்திரன் போல ஒளிர்ந்த ஸ்டோரி ஸ்பியர் மெதுவாக சுழன்றது. அதன் ஒளிக்குள் 1000 கதைகள் மிதந்து கொண்டிருந்தன. நீ எதை நம்புகிறாயோ அதுவே கதையாகும் என்று காற்று மென்மையாக சொன்னது. ஒரு குழந்தை கை நீட்டியது. ஒரு வீர கதை பிறந்தது. இன்னொரு குழந்தை சிரித்தது. ஒரு மந்திர கதை ஒளிர்ந்தது. அப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த உலகத்தில் கதைகள் படிக்கப்படுவதில்லை, உருவாக்கப்படுகின்றன. அந்த நாள் முதல் அந்த காடு குழந்தைகளின் கனவுகளால் முடிவில்லா கதைகளின் உலகமாக மாறியது.